அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 41 பொதுத்தமிழ்லேருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். கடைசி வரை பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம தர்மா அகாடமியில் பொது தமிழுக்காக ஒரு 100 டெஸ்ட் புக் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, 100 டெஸ்ட் இருக்கும். இதில் 6th-லேருந்து 12th வரைக்கும் உங்களுக்கு இந்த புத்தகத்தில் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கு செம்மையான ஒரு புத்தகமாக இருக்கும். இயல் வைஸாகவும் இதில் டெஸ்ட் இருக்கும், ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் டெஸ்ட் இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ மொத்தமாக 100 டெஸ்ட்டுக்குள்ளே தமிழில் ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து 360 ரூபா தான். இந்த 100 தேர்வுகளுமே உங்களுக்கு புத்தகமாகவே கொரியரில் வீட்டுக்கு அமுச்சு விட்ருவாங்க. டெலிவரி கட்டணம் ஒரு 40 ரூபா. டோட்டலாக 400 ரூபா பே பண்ணிங்கன்னா இந்த 100 தேர்வும் புத்தகமாகவே உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஸோ தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, 96 98 64 51 26. ஓகேங்களா, 96 98 64 51 26 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தமிழ் புக் வேணும் அப்படின்னு கேளுங்க. உங்களுக்கு ரேட்டும் அக்கௌண்ட் டீட்டெயிலும் ஷேர் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 2 நாளில் உங்களுக்கு வீட்டுக்கு புத்தகம் வந்துடும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணலாம். ஓகேவா, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தமிழ்நாட்டின் சுதேச இயக்க தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? தமிழ்நாட்டின் சுதேச இயக்க தந்தை என அழைக்கப்படுபவர் வ.உ.சி. அவர்கள். வ.உ.சி. அவர்கள். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்பமுமாய் இந்த பாடலில் அமைஞ்சிருக்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பாடலில் நமக்கு மோனையும் இருக்குது, எதுகையும் இருக்குது, இயபும் இருக்குது. ஓகேங்களா, அப்போ அனைத்தும் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இனியவை 40 நூலின் ஆசிரியர் யார்? இனியவை 40 நூலின் ஆசிரியர் பூதன் சேந்தனார். பூதன் சேந்தனார். பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயணகவி. உடுமலை நாராயணகவி. தொழார் இலக்கண குறிப்பு என்ன? தொழார் என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னா செய்யுளிசை இடப்படை, செய்யுளிசை அளப்படை. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் எது? கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் எதுனா பழமொழி 400. பழமொழி 400. கடிகை என்பதன் பொருள் என்ன? கடிகை என்பதன் பொருள் அணிகள் என குறிக்குது. இந்திய அரசியல் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் யார்? இந்திய அரசியல் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் ராஜகோபாலாச்சாரியார். ராஜகோபாலாச்சாரியார். பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ என கூறியவர் யார்? பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ என கூறியவர் யார்னா திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள். குமரன் தென்னை என்பது எவ்வகை பெயர்? குமரன் தென்னை என்பது பொருட்பெயர். குமரன் தென்னை என்பதெல்லாம் ஒரு பொருளை குறிக்கிற பெயர். புறப்பொருள் வெண்பா மாலை நூலின் ஆசிரியர் யார்? புறப்பொருள் வெண்பா மாலையின் ஆசிரியர் ஐயனாரி தனார். ஓகேங்களா, ஐயனாரி தனார். பொங்கல் அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் என்ன? பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள்னா ஜப்பானும் ஜாவா தீவுகளும் தான். ஜப்பானும் ஜாவா தீவுகளும் தான். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் யார்? இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் சீரா அரங்கநாதன். சீரா அரங்கநாதன் அவர்கள். குட்டி திருவாசகம் என்னும் அடைமொழி கொண்ட நூல் யாது? குட்டி திருவாசகம் என்னும் அடைமொழி கொண்ட நூல் எதுனா திருக்கருவை 19 திருக்கருவை 19. பகலவனை கண்ட பணிபோல் ஆயிற்று துன்பம். பகலவனை கண்ட பணிபோல் ஆயிற்று துன்பம் அப்படிங்கிறது உடன் நீங்கியதுன்னு சொல்கிறதுக்கு. ஓகேங்களா, அதோட இது வந்து ஓமை தொடரில் வந்து உடன் நீங்கியது அப்படிங்கிறது சரியான விடை. வேங்கையின் மைந்தன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வேங்கையின் மைந்தன் என்ற நூலின் ஆசிரியர் அகிலன். கரைகண்ட என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? கரைகண்ட என்பதன் இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை தொகை. 2ஆம் வேற்றுமை தொகை. கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது. புறா குறுகுறுக்கும், வண்டு இறையும், ஆந்தை அலரும். ஸோ பன்றி கத்தும் அப்படிங்கிறது தப்பு. அது வந்து கீச் கீச் அப்படிங்கும், கீச்சலிடும் அப்படின்னு சொல்லலாம்.
புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரியவர் யார்? புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரியவர் யார்னா ராமலிங்க அடிகள் வள்ளலார். ஓகேங்களா? கரியன் என்பதை பிரித்து எழுதுக. கரியன் என்பதை நம்ம பிரித்து எழுதணும்னா கருமை ப்ளஸ் அன் அப்படின்னு பிரித்து எழுதலாம். கருமை ப்ளஸ் அன். ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் மதுரைக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர் என்ன? கீழ்கண்டவற்றுள் மதுரைக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கடம்பவனம். கடம்பவனம் அப்படிங்கிறது தான். கா என்னும் சொல்லின் பொருள் என்ன? கா என்னும் சொல்லின் பொருள் என்ன? சோலை. ஓகேங்களா? சோலை அப்படிங்கிறது தான் சோலை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது யாருடைய கூற்று? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது யாருடைய கூற்றுனா கணியன் பூங்குன்றனார் அவர்களுடைய கூற்று. கணியன் பூங்குன்றனார் அவர்களுடைய கூற்று. கீழ்கண்டவற்றுள் மருதநில மக்களோடு தொடர்புடையது எது? கீழ்கண்டவற்றுள் மருதநில மக்களோடு தொடர்புடையது எது? நெல்லடித்தல். ஓகேங்களா? ஏன்னா குறிஞ்சி முல்லை அப்படிங்கிறது நமக்கு வந்து மேலே இருக்கிறது, மலைகளில் வாழ்ந்தாங்க. முல்லை அப்படிங்கிறது கீழே காடு, அடுத்தது காட்டை நோக்கி வர்றது, காட்டில் வந்து தேவையானதை சேர்த்து அப்புறம் ஆடு மாடு மேய்க்கிறது, அதுக்கப்புறம் விவசாயத்துக்குள்ளே போடுறது தான் மருத நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மலை, காடு, அடுத்தது விவசாயம். ஸோ இதில் வந்து தான் நெல் அடிப்பாங்க. ஓகேவா? யாப்பு என்றால் டேஷ் என்பது பொருள். யாப்பு என்றால் கட்டுதல் என்று பொருள். கட்டுதல். ஓகேங்களா? யாப்பு என்பது கட்டுதல் அப்படிங்கிறத பொருளை குறிக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.